ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. நம்ம சேனலை நிறைய பேர் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றீங்க. ரொம்பவே மகிழ்ச்சி. நம்மளோட ஹிந்தியில் பேசலாம் சேனலில் உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸ், டெய்லி சென்டென்சஸ், கிராமர், கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் கேஷுவலாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசணும்னு கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ருசித்து பாருங்கள். இதை சக்கர் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். சக்னா அப்படின்னா ருசித்தல். பாருங்கள் அப்படிங்கிறத தேக்கியே, தேக்னா இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ ரெண்டு வெர்பையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு கர் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் சேர்க்குறோம். ஸோ ருசித்து பாருங்கள் அப்படின்னா சக்கர் தேக்கியே, ருசித்து பார் அப்படின்னா சக்கர் தேக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஃபார்முலா சொல்கிறதா இருந்தால் சக்கர் தேக்கியே அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து லெஃப்ட் சைடு திரும்புங்கள். ஸோ இடது பக்கம் திரும்புங்கள். ஒரு ட்ராவலில் இருக்கும்போது சொல்லுவோம்ல, பைக்கில் போகும்போது லெஃப்ட் சைடு திரும்புங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னா, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறதுக்கு பாயே தரஃப் அப்படின்னு சொல்கிறோம். திரும்புங்கள் அப்படின்னா முட்ஜாயேங் அப்படின்னு சொல்லணும். ஸோ முட்ஜாயேங் அப்படிங்கிறத திரும்புங்கள் சொல்கிறோம். இதே இதை முடோ அப்படின்னு சொல்லலாம், முட்ஜாவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முட்ஜாயேன்னு சொல்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடு திரும்புங்கள் அப்படின்னா பாயேன் தரஃப் முட்ஜாயேங் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வலது பக்கம் திரும்புங்கள், ரைட் சைடு திரும்புங்கள் இப்படி சொல்லுவோம்ல. ஸோ சிமிலர் அதே மாதிரி தான் இடது பக்கம் திரும்புங்கள் அப்படிங்கிறத பாயேன் தரஃப் முட்ஜாயேன்னு சொன்னோம். வலது பக்கம் திரும்புங்கள் அப்படின்னா தாயேன் தரஃப் முட்ஜாயேங் அப்படி சொல்லணும். தாயேன் தரஃப் அப்படின்னா வலது பக்கம், முட்ஜாயேங் திரும்புங்கள், தாயேன் தரஃப் முட்ஜாயேங். இங்கிருந்து எப்படி போகணும், இங்கிருந்து எப்படி போகணும், எனக்கு வழி தெரியல, இந்த மாதிரி கேட்குறதுக்கு இங்கிருந்து அப்படின்னா யஹா சே, யஹா அப்படின்னா இங்கு, சே அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ யஹா சே அப்படின்னா இங்கிருந்து. எப்படி அப்படிங்கிறத கைசே அப்படின்னு சொல்கிறோம். போகணும் அப்படின்னா ஜானாஹே. ஸோ இங்கிருந்து எப்படி போகணும் அப்படின்னா யஹா சே கைசே ஜானாஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே இதை நம்ம இப்படியும் சொல்லலாம், இதர் சே கைசே ஜானாஹே அப்படின்னு சொல்லலாம். இதர் அப்படின்னாலும் யஹா அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கிருந்து எப்படி போகணும் அப்படின்னா இதர் சே கைசே ஜானாஹே அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்த மாதிரியே இன்னொரு சென்டென்ஸ், அங்கிருந்து எப்படி வரணும். உங்களாலே சொல்ல முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கிருந்து எப்படி வரணும். இப்போ அங்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் வஹா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கிருந்து அப்படின்னா வஹா சே. ஓகே, கரெக்ட். எப்படி அப்படின்னா கைசே, வரணும் அப்படிங்கிறத ஆனாஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ அங்கிருந்து எப்படி வரணும் அப்படின்னா வஹா சே கைசே ஆனாஹே அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், உதர் சே கைசே ஆனாஹே அப்படின்னு சொல்லலாம். உதர் அப்படின்னா அங்கு. ஸோ உதர் சே அப்படின்னா அங்கிருந்து, உதர் சே கைசே ஆனாஹே அப்படின்னா அங்கிருந்து எப்படி வரணும் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் யஹ் அப்படின்னா இது, வஹ் அப்படின்னா அது. யஹ் அப்படிங்கிறத பேசும்போது ஏ அப்படின்னும், வஹ் அப்படிங்கிறத ஓ அப்படின்னு சொல்கிறோம். இதே வார்த்தையை ஒரு பொருளை குறிப்பிட்டு நம்மளோட ஆட்காட்டி விரலை காமிச்சு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏ வாலா இது, அந்த இருக்குது பாருங்கள் அது அப்படின்னா ஓ வாலா. இந்த மாதிரி வாலா சேர்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்டென்சஸ் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க, இந்த அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த புதுசு எடுங்க கேட்போம்ல, இந்த புதியது.
அதை சொல்லும்போது நயாவாலா அப்படின்னு சொல்லணும். நயா அப்படின்னா புதியது. ஸோ நயாவாலா அப்படின்னு சொல்லணும். சின்னது சிறியது அப்படிங்கிறத சோட்டாவாலா சோட்டாவாலா அப்படின்னு சொல்லணும். சரி, பெரியது அப்படின்னா படாவாலா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ மேலே இருக்குது, அந்த மேலே இருக்கிறது அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஊப்பர்வாலா ஊப்பர்வாலா அப்படின்னா மேலே இருக்கிறது. ஓகே, இப்போ கீழே இருக்கிறது அப்படிங்கிறத நீச்சேவாலா நீச்சேவாலா அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு செகண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சரி, ஒல்லியாக இருக்கிறது அப்படின்னா துபாலா வாலா துபாலா வாலா அப்படின்னு சொல்லணும். தடிமனாக இருக்கிறது அப்படின்னா மோட்டாவாலா மோட்டாவாலா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நீளமானது, அகலமானது, உயரமானது, கருப்பானது, சிகப்பானது, நிறையா வார்த்தைகளுக்கு நம்ம வாலா போட்டு பேசலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா தோடா அவுர் லிஜியே அப்படின்னு சொல்லணும். தோடா அப்படின்னா கொஞ்சம், அவுர் அப்படின்னா இன்னும், லீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ மரியாதை கொடுத்து சொல்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு லீஜியே அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்கோ அப்படின்னா லேலோ அப்படின்னு சொல்லுவோம். தோடா அவுர் லீஜியே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி சென்டென்சஸ் இன்னும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கொடுங்க, எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்க கேட்போம்ல. இதை எப்படி கேட்கணும்? ரொம்ப ஈஸி. தோடா அவுர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்கிறதுனா தோடா அவுர் தேதோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் குடியுங்கள், இன்னும் கொஞ்சம் குடிங்க சொல்லுவோம் இல்லையா? இதை எப்படி சொல்கிறதுனா தோடா அவுர் பிஜிஏ அப்படின்னு சொல்லணும். பிஜிஏ அப்படின்னா குடியுங்கள் அப்படின்னு அர்த்தம். குடி அப்படிங்கிறத பிஓ அப்படின்னு சொல்லுவோம். தோடா அவுர் பிஓ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குடி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம நார்மலாக பேசும்போது ரெஸ்பெக்டாக பேசுகிறது இன்னும் நல்லாயிருக்கும். தோடா அவுர் பிஜிஏ அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட், ஒரு கேமராக்கு முன்னாடி நிற்கும்போது இந்த மாதிரி நம்ம கேட்டிருப்போம்ல, இங்கே கொஞ்சம் பாருங்கள். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் அடிக்கடி படித்தது தான். கொஞ்சம் தோடா, இங்கே அப்படின்னா இதை, பாருங்கள் அப்படின்னா தேக்கியே. ஸோ இங்கே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா தோடா, இதர் தேக்கியே அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஈஸி தாங்க. ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட். கொஞ்சம் மேலே பாருங்கள். இதை எப்படி சொல்லலாம்? மறக்காமல் நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஓகே, சூப்பர், உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.